எனக்கு புரியுது நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்றதே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகதான். இங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பின்னாடி அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும், அந்த வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணணும். இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு, டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரிஞ்ச் கிரியேட்டர்ஸ் ஒரு வீடியோ பாக்குறப்போ வர சிரிப்பையும் தாண்டி இரிட்டேட் ஆகி போனை தூக்கி போட்டு உடைக்கலாம்னு தோணும்ல. ஒரு பக்கம் ரொம்ப நாளா கண்டென்ட் கிரியேட் பண்ணி ரீச் ஆகாம இருக்கவங்க எப்படி, இன்னொரு பக்கம் அந்த மாதிரி கிரிஞ்சா வீடியோஸ் கிரியேட் பண்ணி பயங்கரமா ரீச் ஆகிட்டு இருக்காங்க எப்படி, இது ஹெல்தியரா இருக்கா? இதுல டெய்லி இவனுங்களை இன்டர்வியூஸ் வேற எடுக்கிறாங்க. இந்த மாதிரி 10 பைத்தியங்களை பார்த்து டெய்லி 100 பைத்தியங்கள் உருவாயிட்டு இருக்கு. எனக்கு பயங்கர கோவம் என்னன்னா, இந்த மாதிரி கிரிஞ்சு கிரியேட்டர்ஸ் ஸ்கூல் காலேஜஸ்க்கு சீஃப் கெஸ்டா கூட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி லூசுங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு வரதும் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் தான். ஆனா அவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் படிச்சப்பெல்லாம் ஸ்கூல் காலேஜஸ்ல ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஏதாவது பெருசா சாதிச்ச ஒரு ஃபவுண்டரோ கூப்பிட்டு வருவாங்க. படிச்சு இவங்கள மாதிரி ஆயிட்டா நம்மளையும் நம்ம ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்கல்ல, அப்ப அதுதானே கெத்து அப்படின்னு தோணும். ஆனா அந்த மாதிரி கிரிஞ்சு கிரியேட்டர்ஸ் நீங்க சீஃப் கெஸ்டா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவனை மாதிரி பைத்தியக்காரன் தனம் பண்ணாதான் நம்ம ரீச் ஆகும், நம்மள ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்கன்னு நினைப்பான். நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய டீச்சர்ஸ் ஒரு ஜெனரேஷனே எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கிரிஞ்சு கிரியேட்டர்ஸ் போட்டி போட்டுட்டு மரங்களுக்கு பின்னாடி இன்ட்ரி எடுத்துட்டு இருக்கவங்களையும் இந்த கிரிஞ்சு கிரியேட்டர்ஸ் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ற டீச்சர்ஸையும் பாக்குறப்ப எனக்கு செருப்பால் அடிக்கணும் போல இருக்கு. என்னால ஒவ்வொருத்தவங்களா தேடி போய் செருப்பால் அடிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த வீடியோ.